ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலை நேரத்தில் காணொளி காட்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் ஒருமித்து ஆவியில் இணைந்தவர்களாய் ஆராதிக்கும் பொழுது அது ஒரு மகிமையான ஆராதனையாய் காலை நேரத்தில் காணப்படும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் என்பது மிகவும் முக்கியமான நாள். தேவனை ஆராதிக்கிற, தேவனுக்காக ஒதுக்கப்பட்ட அது கர்த்தருடைய நாள். ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவரை நாம் மனப்பூர்வமாய் ஆராதிக்கலாமா? நாம் ஒன்றிணைவோமா? இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் இணையும் பொழுது தேவ பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே அப்படியே இறங்குவதாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்களுடைய வீடுகளிலே ஆங்காங்கே இருந்து எங்களோடு கூட இந்த காணொளி காட்சியின் மூலமாய் இணைகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை இன்றைக்கு இந்த காலை வேளையில பிரகாசமாய் இருப்பதாக. உம்முடைய பிரசன்னம் அவர்கள் வீடுகளிலே இறங்குவதாக. உம்முடைய மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே, எங்களோடு கூட ஆவியில இணைந்து நாங்கள் ஏகோபித்து உம்மை உயர்த்தி துதிக்கும் பொழுது உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை முழுமையாய் ஆட்கொண்டு எங்களை வழி நடத்தும். ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை உள்ள கரங்களிலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். சொல்லலாமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கூட இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் ஏகோபித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எல்லாம் ஏகோபித்து இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எல்லாம்
இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இன்பமான அவருடைய சமூகத்துல ஆமென் ஹல்லேலூயா பாஷைகளை பேசி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா இயேசுவே மகிமையானவரே என் மீட்பரே ஆமென் ஹல்லேலூயா உயிரோடு எழுந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அதீங்களே வாய்களை திறந்து உங்கள் நேசரை ஆமென் ஹல்லேலூயா ஆமென் அன்பு கூறுங்கள். ஆண்டவரை துதியுங்கள். உங்கள் நாவினாலே ஆமென் பாட்டை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணருங்க. தேவ பிரசன்னத்தை இந்த காலை நேரத்தில் உணருங்க. அவருடைய இன்பமான பிரசன்னம். ஹல்லேலூயா. We praise you Father, we praise you Father, we praise you Father, we praise you Father. Hallelujah, 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 hallelujah. Oh, இந்த காணொளி காட்சியின் மூலமாக இணைகிற தேவ பிள்ளையே தேவ பிரசன்னத்தை உணரு. ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வ ஆமென் சர்வ லோகத்தின் அதிபதியாகிய கர்த்தராகிய இயேசுவை நீ ஆராதிப்பாயாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை துதிப்பாயாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க நன்றி ஆண்டவரே எனக்கு இந்த நல்ல வாழ்வை தந்தீரே உமக்கு நன்றி. என்னை போஷித்து வழி நடத்துகிறீரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா இக்கட்டுகள் இன்னல்களிலிருந்து என்னை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. கரங்களை உயர்த்தி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்க இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்களேன் என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்களேன் இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவன்
நன்றி ஐயா. அண்ணாதி தேவனே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்க, இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. கரங்களை உயர்த்தி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆர்ப்பாட்டம் இல்லைனாலும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, ஓ பனி போன்ற அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அல்லேலூயா உமக்கு நன்றி. ஜீவிப்பவரே உமக்கு நன்றி. எங்களை பிழைப்பூட்டுகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் மீட்பரே உமக்கு நன்றி. நன்றி. இந்த காலை நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரை எங்களை சமர்ப்பித்து அடிமைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆட்கொண்டு வழி நடத்தும். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சங்கீத பகுதியை வாசிக்கலாமா? வேதத்தில் சங்கீதம் 19 வாசிங்களே. 1 முதல் 14 வசனங்கள் முடிய மாறி மாறி வாசிக்கலாம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனின் போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையை ஓட மகிழ்ச்சியால் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலுமிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிற நாள் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமன் பெரும் நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கடைசி பகுதியில் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. அல்லேலூயா. இந்த
இந்த காலை நேரத்தில் சங்கீத பகுதியின் முகாந்திரம் ஆண்டவர் நம்மை திருவுளம் பற்றுகிறது என்ன தெரியுமா? அவர் நமது கண்மலையும் நம்முடைய மீட்பருமானவர். இந்த காலை நேரத்தில் அன்பான தேவ பிள்ளையே, தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது ஆமென், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள். உன் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நீ திட அஸ்திபாரம் உள்ளவனாய் கட்டப்பட்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். ஆண்டவர் உன்னை காப்பாற்றி வழி நடத்துவார். கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீத பகுதிக்காய் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்றும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்றும் நாம் காணிக்கை செலுத்தலாம். Praise the Lord, hallelujah. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆண்டவருக்கென்று படைக்கப்பட்ட இந்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்க முடியாது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்புள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை திருவுளம் பற்றுவீராக. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வேத வசனம் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும் அப்பா. எங்கள் இருதய கதவுகளை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும் பேசும் அவைகளை நாங்கள் ஆண்டவரே கடைபிடிக்க, அதனால் எங்களுக்கு ஆமென் அதிக பலன் உண்டு என்று சங்கீதத்திலே வாசித்தது போல அந்த ஆமென் அதிகமான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆமென் கவனமாய் கேட்க எங்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் திருப்புகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த ஜூன் மாதத்தின் 21ஆம் நாளிலும் கூட உங்களை இந்த காணொளி காட்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், ஆண்டவருடைய சமூகத்தில் முகமுகமாய் நாம் சந்திக்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காணொளி காட்சியின் மூலமாய் உங்களுக்கு கொடுப்பதில் நாங்கள் சந்தோஷம் பெறுகிறோம். அல்லேலூயா. வசனம் அடக்கி வைக்க முடியவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை அடக்கி வைக்க வேண்டும் என்று பல அரசாங்கங்கள், பல ராஜ்யங்கள், பல உலகம் முழுவதும் பல காரியங்கள் ஆமென் நம்ம சரித்திரத்தில் பார்த்தாலும் வசனத்தை ஒரு நாளும் ஒருபோதும் அடக்கி வைக்க முடியவில்லை. ஆண்டவரை அடக்கி வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. அந்த வேத வசனம் இந்த காலை நேரத்திலும் ஆமென் உங்களுக்காக கொடுப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் பெறுகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நான் காலை வேளையில் ஆமென் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட ஒரு காரியத்தை பேசினதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆவியின் ஒத்தாசையோடு உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு ஆமென் அடிக்கடி சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, அந்த 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அவர் என் மீட்பர். எப்படி? அவர் என் மீட்பர். Jesus Christ is your redeemer. The Lord is my redeemer.
நீதிமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உன்னை மீட்டுக் கொள்ளுகிறவர், உன்னுடைய மீட்பர் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. இயேசு வருவதற்கு முன்பாக பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த யோபுவுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. என் மீட்பர் எனக்காக அவர் வருவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அன்பான தேவ பிள்ளையே, தேவ வார்த்தையை கேட்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்காக மீண்டும் வருவான். உன் மீட்பராய் இயேசு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிப்பாயானால் நீ அசைக்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் மெய்யாகவே ஒரு கூட்ட ஜனத்தை இந்த பூலோகத்திலே தமக்கென்று மனவாட்டியாய் சேர்க்கும்படி ஆண்டவர் வரப்போகிறார். என் இயேசு வரப்போகிறார், என் மீட்பர் வரப்போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் இயேசு உன் மீட்பர் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே. அல்லேலூயா. ஏசப்பா உன்னுடைய மீட்பர் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே. அல்லேலூயா. மீட்பர் என்று சொன்னார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முதலாவது நம்ம பார்த்தோம், யோபு சொல்லும் பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்த ஆண்டவர் அல்ல, சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனை விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவருடைய பிராணன் பாதாளத்தில் அடைக்கப்படவில்லை. அவர் மறுபடியும் பாதாளத்தின் வல்லடிகளை முறித்து அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. உன்னை மீட்டுக் கொள்ளுகிறவர் எப்படிப்பட்டவர், உன்னை மீட்க போகிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரற்ற ஒரு ஜடம் அல்ல, உயிரற்ற ஒரு பொருள் அல்ல, உயிரற்ற ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் உயிருள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளையே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அன்றைய தினமே அந்நாட்களிலேயே யோபுவுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் இருந்தது, அந்த தரிசனம் இருந்தது, அந்த வெளிப்பாடு இருந்தது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த தேவ வார்த்தையை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கிறதா? ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்வார் என்று உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? சமீபத்தில் நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் ஒரு காணொளி காட்சியை பார்த்தேன். என்ன தெரியுங்களா? அந்த இடத்துல ஒரு சீன தேசத்தில் ஒரு அருமையான சகோதரர் மரணத்துக்கு ஏதுவாக கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேலாக வென்டிலேட்டரில் காக்கப்பட்டு அவருடைய மரித்து ஏறக்குறைய மரித்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் அவரை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அவருடைய மனைவிக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருந்தது. எங்க வீட்டுக்காரரு இந்த வென்டிலேட்டர்ல வச்சு இந்த கொரோனாவினால அவர் சாகடிக்கப்பட மாட்டாரு, என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவரை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அன்பான தேவ பிள்ளையே, கொரோனா என்கிற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அநேகருக்குள்ள ஒரு பயம். அநேக நல்ல வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், நல்ல பெரிய மனிதர்கள் வீட்டை விட்டு இன்னும் இறங்கல. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு பயம், ஐயோ நான் உயிரோடு இருப்பதற்காக நான் என்னை என்ன செய்கிறேன், பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்று. ஆனால் இந்த தேவ மனுஷனுக்கு ஒரு வென்டிலேட்டர்ல 90 நாட்களுக்கு மேலாக அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது டாக்டர் சொல்றாங்க, ஒன்னும் இவரை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது என்று சொல்லும் பொழுது அவர் மனைவிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவன் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எத்தனை பேர் இயேசு உன் மீட்பர் என்று நீ நம்புகிறீர்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீ நம்புவாயானால் அவர் உன்னை உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறவர் என்பதை மறந்து போகாதே. இரண்டாவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உன் மீட்பர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லவர், சகலத்திலும்
சர்வ வல்லவர். படியுங்கள். அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அவர் உங்களுடைய மீட்பர் வல்லவர். உன்னை மீட்டுக் கொள்ள போகிறவர் எல்லாவற்றிலும் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய எல்லா காரியங்களிலும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏதோ சாதாரணமான ஒரு வல்லமை படைத்தவர் என்று நினைக்காதீங்க. ஒரு சாதாரண கவுன்சிலர், ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இல்லை ஐநா சபைக்கு ஒரு பெரிய தலைவராக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களை விட வல்லமை படைத்தவர் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இல்ல ஆண்டவர் சொல்றாருல்ல, நான் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்துல உன் மீட்பர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறவர் வல்லவர். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலும் அவைகளை நாம் வாசிக்கிறோம். புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 50 verses 34. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்ப அவர்களுடைய மீட்பர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களை காக்க வல்லவர், உங்களை மீட்க வல்லவர், உங்களை ஆமென் வழிநடத்த வல்லவர், உங்களை கிருபையா ஏந்தி சுமக்க வல்லவர், உங்களுடைய வாழ்க்கையை எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் மீட்பர் எப்படிப்பட்டவர்? முதலாவது உயிரோடு இருக்கிறவர், இரண்டாவது அவர் வல்லமை உள்ளவர், மூன்றாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உன் மீட்பர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தரும் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். ஆகையால் நீயும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்த பரிசுத்த தெய்வம் விரும்புகிறார். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா? உன் தேவன், உன் மீட்பர் பரிசுத்தர் என்பதை நீ மறந்து போக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அவர் பரிசுத்த கூட்டத்தை சேர்க்கும்படிதான், பரிசுத்த ஜனத்தை சேர்க்கும்படிதான், பரிசுத்த ஆமென் பரிசுத்தவான்களை சேர்க்கும்படிதான் மீண்டும் இந்த பூலோகத்திற்கு நேராய் கடந்து வருகிறார் இயேசு. அவர் பரிசுத்தர். உன் மீட்பர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். இரண்டாவது நான் சொன்னேன், அவர் வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் மீட்பர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். நான்காவது, அவர் மீண்டும் வரப்போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்ய போகிறார்? மீண்டும் வரப்போகிறார். வாசியுங்கள். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் வருவார். அவர் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவார். 2000 வருஷமா இந்த கிறிஸ்தவங்க இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு வந்த பாடில்லை அப்படின்னு சொல்லி அநேகர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற உனக்கு ஆண்டவர் மறுபடியும் திட்டமான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இயேசு உன் மீட்பர் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, சியோனிலிருந்து அவர் வருவார், உன்னை சேர்க்கும்படி சியோனிலிருந்து புறப்பட்டு வருவார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. உலகம் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, சபைகள் அதை எதிர்நோக்கி
கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அவருக்காக ஆயத்தப்படுகிற மனமாட்டி சபை இயேசு மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூலோகத்தை விட்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வேளையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் ஆண்டவரிடத்திலே கிட்டி சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த என்ன நம்பிக்கை? இயேசு என்னை சேர்த்து கொள்ள வருவார். அல்லேலூயா, சொல்லுங்களேன், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? ஏனோ தானோன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையில நீ இஷ்டப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறியா? ஆமா, உன் ஓட்டத்தை உன் இஷ்டப்படி ஓடுவதற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்தையும் ஆனந்த பாக்கியத்தையும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதம் ஆண்டவர் நமக்கு என்ன போதித்திருக்கிறார்? நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும். ஆமென். லௌகீக இச்சைகளை வெறுத்து, லௌகீகத்தை வெறுத்து, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை உணர்ந்து, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஜனமே, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்புவாயாக. இந்த தேவ சப்தத்தை கேட்கிற நீ யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒருவரே உன்னை ரட்சிக்க வல்லவர். அவர்தான் உலக ரட்சகர் என்பதை அறிந்து நீ மனம் திரும்புவாயாக. லௌகீகத்தை விட்டு, இந்த உலக இச்சைகளை விட்டு, இந்த உலக இச்சைகளை வெறுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடுவாயாக. அவர் ஒருவரே உன்னை ரட்சிக்க வல்லவர். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வருவார் என்கிற நம்பிக்கையில நீ வளர வேண்டும். முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில நீ வளர வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் வீணாய் விருதாவாய் போகவில்லை. ஆண்டவருடைய வசனம் கீழே தரையில சும்மா விதைக்கப்படல. அது 100, 60, 30 பலன் தக்கதாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உன் மீட்பர் எப்படிப்பட்டவர்? அவர் மீண்டும் வருவார். சியோனிலிருந்து புறப்பட்டு வருவார். உன்னை சேர்க்கும்படி வருவார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 காரியத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொன்னேன். என்ன? ஆண்டவர் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் மீட்பர் வல்லவர், உன் மீட்பர் பரிசுத்த, உன் மீட்பர் மீண்டும் வருவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆமென். அவர் உன் மீட்பர் என்று ஆமென் எப்படி அவர் விளங்க பண்ணினார்? உன்னை மீட்கும் பொருட்டு அவர் என்ன செய்தார்? வேத வசனம் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இயேசு தம்மையே மீட்பாக உனக்காக கொடுத்தார். தன்னுடைய ஜீவனையே உனக்காக மீட்பாக கொடுத்தார். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். Matthew chapter 20 verses 28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆமென்.
மீட்டுக் கொள்ளுகிறவர் எதை கொண்டு நம்மை மீட்டுக் கொண்டார்? தம்முடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் ஜீவனுக்கு ஈடாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் எபிரேய நிருபக்காரன் தன்னுடைய 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது அங்கே நீங்க வாசிக்கும் போது சொல்றாரு, ஆமென், சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று. ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உனக்காக ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். எப்படி? தன்னுடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியில சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் பார்த்தோம் ஆண்டவர் நம்முடைய மீட்பர் எப்படிப்பட்டவர் என்று. இரண்டாவது, ஆமென், எதை கொண்டு நம்மை மீட்டெடுத்தார்? எதற்காக மீட்டெடுத்தார் தெரியுமா? 2 காரியத்திற்காக. முதலாவது, ஆத்மீக மீட்புக்காகவும் சரீர மீட்புக்காகவும் தன் ஜீவனையே இயேசு கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் அவர் மீட்பர். ஆண்டவருக்கு மகிமை. முதலாவது, சங்கீதம் 49 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 49ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது. ஆத்தும மீட்பு. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்ன மீட்புன்னு சொல்றான்? ஆத்ம மீட்பு. நான் சொன்னேன் இல்லையா, 2 விதமான மீட்பு. ஒன்று ஆத்ம மீட்பு, 2 சரீரமான மீட்பு. அல்லேலூயா. முதலாவது ஆத்மீகமான மீட்பு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆத்மீகமான மீட்பை கொடுக்கும்படிதான் ஆண்டவர் இந்த பூலோகத்திற்கு உனக்காக எனக்காக மீட்பராக வந்தார். அல்லேலூயா. ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார். அவர்கள் ஆத்துமா, ஆமென், பொல்லாத வல்லடியிலிருந்து மீட்கப்படும்படி ஆண்டவர் மீட்டெடுத்தார். வாசியுங்கள். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவுள். பாத்தீங்களா? எகிப்து தேசத்துல நீ அடிமையா இருந்தால் உன்னை மீட்டு கொண்டதை நீ நினைவு கூறுவாயாக. அல்லேலூயா. உன் தேவன் ஆத்மீக மீட்பு என்று சொன்னால் உன் ஆத்மீக மீட்பு எங்கிருந்து வந்தது? ஆண்டவருடைய பிள்ளையே, பரத்திலிருந்து வந்தது. எதற்காக? உன் அடிமைத்தனத்திலிருந்து, உன் பாவத்தில் நீ அடிமையா இருந்து 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 அந்த பாவம் உன்னை இழுத்து 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 பாதாளத்துக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசிய ஊழியக்காரனே, அருமையான ஜனமே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதாவது, அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த பிறகும் நீ அந்த அடிமைத்தனத்துக்கே நான் போய் விழுவேன்னு சொல்லி நீ நினைப்பேன்னா நீ என்ன செய்ய முடியாது? இரட்சகரை தரிசிக்க முடியாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆண்டவருடைய சந்தர்ப்பம், ஆமென், உனக்கு அரிதாய் கிடைக்கிறது. தேவ பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பரலோகத்துக்கு அழைப்பார்னு சொன்னா உன் ஆவி உன் சரீரத்தை விட்டு எடுபட்டு போகுமே. ஆனால் உன் ஆத்ம மீட்பை நீ உண்மையாய் பெற்றிருக்கிற ஜனமாய் இருந்தால்தான் நீ பரலோகத்திற்கு போக முடியும். அல்லாவிட்டால் உன் ஆத்மா எங்க கொண்டு போய் சேர்க்கப்படும்? பாதாளத்துக்கு போகும். நீ எங்க போகணும்னு நீ நினைக்கிற? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆத்தும மீட்பை தந்து அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தவர், ஆமென், மறுபடியும் கொண்டு செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் வசனத்திலும் இதுதான் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. உபாகமம் 24:18. நீ எகிப்திலே அடிமையா இருந்ததையும் எகிப்திலே நீ அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்க இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. பாத்தீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் எதிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார்? அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தாரே, அதை நினைத்து பார்.
ஒண்ணு இல்லாத நேரத்துல, ஒரு உதவியற்ற சூழ்நிலையில எல்லாரும் கைவிடப்பட்ட பொழுது ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை மீட்டெடுத்தாரே. ஹல்லேலூயா! எவ்வளவு நல்லவர் ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உன் பாவத்தின் வல்லடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து சுயாதீனமான ஒரு அபிஷேகத்தையும் ஆவியின் வல்லமையும் கொடுத்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஆண்டவருடைய பிள்ளையே, பாவத்தில் நீ அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, ஆமா எவ்வளவு பாவம் செஞ்சிருப்ப, உன் வாழ வயதின் பாவம். ஆமென். மனுஷன் பிறக்கும் பொழுது ஆமென் பாவத்தில் தான் உற்பவதியாகிறான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவன் பிறக்கும் போதே ஜென்ம பாவம், அவன் கிரியையில செய்யும் பொழுது அவனுடைய வாலிபத்தில் நடத்தின பாவம், அவனுடைய வாழ்க்கையில செய்கிற தப்பிதங்கள் எல்லா பாவங்களையும் ஆண்டவர் பார்க்காமல் அவைகளில் இருந்து ஆண்டவர் மீட்கிறார். அப்படிதானே? வாசிச்சு பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமா, நமக்கு உண்டாகி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். தேவ பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தினால் நீ கழுவப்படும் பொழுது பாவத்தில் மீட்டெடுக்கிறவர் ஆமென் உன்னை மீட்டெடுத்து விட்டா இனி பாவம் செல்லாது. பாவம் என்ன செய்ய முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ பாவி அல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆமென் தேவனுடைய பிள்ளை. ஆகையினால் தான் அவர் மீட்பர். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த தேவ சப்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன் பாவத்திலேயே நீ மறைத்து போகாதே. உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டானார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக, எனக்காக உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும்படி, உன் பாவ அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும்படி இயேசு இந்த பூலோகத்திலே தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி அவர் மீட்பரானார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. தீத்து சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் அக்கிரமத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நீ செஞ்ச அக்கிரமம், நீ செஞ்ச அநியாயங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைய உன் சுயநலத்திற்காக, உன் குடும்ப நலத்திற்காக மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து ஆமென் அக்கிரம சிந்தை உள்ள மனுஷனாய் நீ கிரியை செய்து கொண்டே போனாயே. அந்த அக்கிரமத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும்படி இயேசு ரத்தம் சிந்தினார். படியுங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று, சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய, அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்து அவர் உன்னை சொந்த ஜனமாக அவர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, உன் அக்கிரமத்திலிருந்து அவர் மீட்டெடுத்தபடியினால் தான் அவர் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அருமையான யோபு சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் உன் வாழ்க்கையில உன் அக்கிரமத்திலிருந்து ஆமென் ஆத்மீக மீட்பை கொடுக்கும்படி, உன் பாவத்திலிருந்து, உன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும்படி இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் பாவத்திலேயே நீ விழுந்து சாகிறது ஆமென் சாகிறவனுடைய சாவை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல, அந்த சாவிலிருந்து உன்னை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. ஆகையினால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னார், நீ கிடங்கிலே சாவதும் இல்லை என்று. இன்றைக்கு இந்த காலை வேளையில உன் ஆத்துமா சாகாதபடி இயேசுவை ஏற்றுக்கொள்வாயாக, இயேசுவை பிடித்துக் கொள்வாயாக. இயேசுதான் உலக ரட்சகர், உன் ஆத்துமாவுக்கு மீட்பர் என்பதை புரிந்து கொள்வாயாக. அன்பு தேவ சபையே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நீ யாராயிருந்தாலும் சரி, இந்த காணொளி காட்சியின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை சந்திக்கிறது. நீ ஆண்டவருடைய ஆமென் ஹல்லேலூயா பிள்ளையா இருந்தும் இப்பொழுது நீ பின்மாற்றத்துக்கு நேராய் போயிருப்பாயானால், இந்த நாட்களிலே உன்னை கண்காணிக்க ஒருவரும் இல்லை, உன்னை பார்க்க ஒருவரும் இல்லை, பாஸ்டர் இல்லை, பெரியவங்க இல்லை, ஆமா யார் என்ன கேட்க உண்டு என்று சொல்லி
உன் மனம் போன போக்கிலே உன் கால் போய் கொண்டிருக்கிறதோ, நீ பாவத்தின் மல்லடியிலே அக்கிரமத்திலே சிக்கி அழிந்து கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் உனக்கு ஒரு ஆத்ம மீட்பை தர விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆத்ம மீட்பு, இரண்டாவது என்னது? சரீர பிரகாரமான மீட்பு என்று சொன்னேன். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பாத்தீங்களா? நமக்குள்ளே தவிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சரீர மீட்பு, ஆத்மீக மீட்பு என்று சொன்னேன். இரண்டாவது என்னது? சரீர மீட்பு. ஆண்டவருடைய பிள்ளைகளை சரீரத்துக்காக தான் என்ன செய்யறோம்? இந்த சரீரம் எப்ப இந்த ஜென்ம கூட விட்டு எப்ப நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு தவித்து கொண்டிருக்கிறதாக பவுல் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தவிப்பு இருக்குதா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட தவிப்பு இருக்குதா? ஆண்டவர் உனக்காக ஆமென் ரத்தம் சிந்தினது உன் சரீரத்தை மீட்கும்படியாக என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அங்க சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. முன்னே நீ சரீர மீட்பு எதுக்கு தெரியுமா? உன்னை சொந்த பிள்ளையா, அவருடைய சொந்த மாம்சமா உன்னை மாற்றி ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? தன்னுடைய புத்திர ஸ்வீகாரத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையினாலதான் வசனம் சொல்லுது, அந்த தகப்பன் சொல்றான், அந்த மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆமென். என்னுடையதெல்லாம் சொல்லுங்க, என்னுடையதெல்லாம். யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீகாரம் கிடைக்கும்? புத்திரனுக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த சரீர மீட்பை உடையவர்கள், அந்த சரீர மீட்பை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறவர்கள், அவர்கள் தவித்து கொண்டே இருப்பார்கள். என்ன எப்படி தவிப்பாங்க? எப்போ வருவீங்க ஆண்டவரே? அல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு இருக்கு, எப்போ வருவீர் என்று ஏங்குதே உள்ளோம், என் அப்பன் முகம் காண அங்கலாய்க்குதே உள்ளோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய விசுவாசியே, நீ ஆயத்தம் இருக்கிற தேவ பிள்ளையானால் சரீர மீட்புக்காக நீ தவிக்கிறாயா? எப்ப நான் என் அப்பன் இயேசுவின் முகத்தை நான் பார்ப்பேன், எப்ப நான் ஆமென் இந்த சரீர மீட்பை பெற்று நான் பரலோகத்திற்கு சென்று அடைவேன், அந்த மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்வேன், அந்த புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொள்வேன் என்று உனக்குள்ளே ஒரு தவிப்பு இருக்கிறதா? இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் நான் இந்த உலகத்துல வாழ்றேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதா? ஆண்டவர் கடைசி நாட்களை நீ சந்திக்கிறாய் என்பதை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆண்டவருடைய பிள்ளையே இவ்விதமாய் சொல்லுகிறது. 52ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எருசலேமை மீட்கும்படி ஆமென் மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளை எருசலேமை ஆண்டவர் மீட்டு கொண்டார். உன் ஆண்டவர் ஆமென் எருசலேமை மீட்டு கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 1,44,000 பேரை குறிக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆமென் ஒரு கூட்ட ஜனம் ஆமென் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு ஆண்டவருடைய வருகையிலே ஆமென் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். படியுங்கள், வாசியுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:3-4 ஆகிய வசனங்கள். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட அந்த 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்த 1,44,000 பேர் எப்படிப்பட்டவங்கன்னா ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்க? ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஸ்திரீகளால் நாங்கள் கரைப்படவில்லை. ஸ்திரீகளால், ஸ்திரீன்னு சொல்லும் பொழுது சபையை காட்டுது. ஆமென். அங்க ஒரே மனைவியை விட ஒரே புருஷன்
அவன் ஸ்திரீகளால் கரைப்படல, ஸ்திரீயை உடையவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. சபை ஆமென் ஸ்திரீயை காண்பிக்கிறது. பல சபைகளை ஏறி இறங்கினா நீ பரலோகத்துக்கு போறது கஷ்டம். உன் சரீர மீட்பு ரொம்ப அரிது என்பதை நீ புரிந்து கொள். அல்லேலூயா. ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் ஆண்டவர் சேர்க்க வருகிறார், மீட்டுக் கொள்ள வருகிறார். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. இவர்களே கற்புள்ளவர்கள், இவர்களே கற்புள்ளவர்கள். இந்த உலகத்துல இயேசு என்கிற ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட நீ ஆண்டவருக்காக கற்புள்ள ஒரு கன்னிகையா இயேசுவுக்காக வாழணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் உபதேசத்தை மாத்திக்கிட்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை மாத்திக்கிட்டு, உடைய மாத்திக்கிட்டு, உருவத்தை மாத்திக்கிட்டு அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, இயேசுவுக்காக ஒரே வாழ்க்கை. அல்லேலூயா. நான் உள்ளளவோ கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆமென் மகிமை உண்டாவதாக. நான் உயிரோடு இருக்க மாட்டோம், கர்த்தரை ஆமென் துதிப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு வெளிச்சம் ஆண்டவருடைய மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு உண்டு என்பதை நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. படிங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். முதற் பலன்களாக. சரி, போதும். ரொம்ப ஆழமா போக வேண்டாம். இந்த காலை வேளையில அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது நீ ஆண்டவருடைய ஜனமாயிருப்பாயானால் சரீர மீட்பை உனக்கு கொடுக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையாய் ஆண்டவருக்காக ஆமென் ஹல்லேலூயா. சபைகளால், ஸ்திரீகளால், அல்லாவிட்டால் உபதேசங்களால், ஆமென் பலவிதமான ட்ரெடிஷனல் ட்ரெண்ட் வாழ்க்கையினால் நீ கரைப்படாதபடிக்கு இயேசுவுக்காக ஒரே மனவாட்டியாய் நீ காத்திருப்பாயானால், அப்பழுக்கற்ற தேவ சபையாய் ஆண்டவருக்காக விழித்திருப்பாயானால் ஆண்டவர் உனக்காக உன்னை மீட்கும்படி வரப்போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் உன் மீட்பர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னேன், அவர் எப்படி உன்னை மீட்டார் என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிலிருந்து அவர் மீட்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆத்ம மீட்பு, சரீர மீட்பு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காணொளி காட்சியின் மூலமா என்னோடு கூட இணைகிற தேவ பிள்ளையே, இயேசு உன்னை மீட்கிறவராய் இருக்கிறார். The Lord is your redeemer. Amen. Jesus Christ is your redeemer. ஆண்டவர் உன் மீட்பர் என்பதை நீ மறந்து போகாதே. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நீ யாராயிருந்தாலும் சரி, மாம்சமான யாவர் மேலும் விழுந்த கடமை உன் தேவனாகிய கர்த்தரை நீ தொழுது கொள்வாயாக. அவர் உன் மீட்பர். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் பேசினுடைய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன், எங்களை மீட்டுக் கொள்ளும்படி வரப்போகிறேன். ஆத்மீகமான ஆண்டவரே, ஆமென், சரீர பிரகாரமான மீட்பை எங்களுக்கு தரும்படி இந்த பூலோகத்தில் ரத்தம் சிந்தினீர் என்பதை தெளிவாய் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த சரீரம் ஆத்மீக மீட்புக்காக, சரீர மீட்புக்காக தவிப்பதாக எப்ப வருவீங்க, எப்ப வருவீங்கன்னு சொல்லி நாங்க ஒவ்வொருவரும் காத்திருக்க மீட்பரை நோக்கி ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க ஒரு நாள் ஒருபோதும் ஒருவரும் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும். இந்த கொரோனா என்கிற தீய ஆண்டவரை கொள்ளை நோய்களுக்கு உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக. பிள்ளைகளை மீட்டெடுத்தவர் உங்கள் ஆண்டவரே. ஆமென். எல்லா தீங்கான காரியத்திற்கும் ஆண்டவர், தீமையான வல்லடிகளுக்கும், தீமையான பாவ சுபாவத்திற்கும் மீட்டெடுத்தவர்களை வழி நடத்தும். நானும் நாங்களும் இந்த காலை நேரத்தில் முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். வழி நடத்தும். உடைய சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரனாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி காத்தருள். பிதாவே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்தபடியால் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நாம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you. அன்பு சகோதரர்களே, கொரோனா என்கிற இந்த காரியம் தீவிரித்து சென்னை பட்டணத்தில் பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஆமென், அரசாங்கம் சொல்லுகிற இந்த காரியத்திற்கு கட்டுப்படுங்க. கொஞ்சம் வீட்டிலேயே அடங்கி இருப்போம், வீட்டில் இருப்போம், சேஃபா இருப்போம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் உன் மீட்பர். அவர் மறக்கவில்லை, உன்னை நினைத்திருக்கிறார், உன்னை மீட்டுக் கொள்வார். அவருக்காக காத்திரு, அவருக்காக காத்திரு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.